Hi friends, welcome to our channel Fish and Pets Hobby. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டவுக்கன் பேர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டவுக்கனுங்கிற பேர்டு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எதனாலும் பார்த்தோம் அதோட பீக்கோட கலர்னால தான் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதோட நேட்டிவ் பற்றி பார்த்தோன்னா சவுத் மெக்சிகோ, சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காங்கிறது வந்து இந்த இடத்துலலாம் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஒயில்டு பேர்டு தான். ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் பெட்ஸ் ஹாபியில் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த பேர்ட்ஸை. இந்தியாவிலையும் அவைலபிளாகவே இருக்குது. ஸோ இதோட ஓவரால் ஸ்பீசிஸ் பற்றி பார்த்தோன்னா 42 ஸ்பீசிஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அவைலபிளில் இருக்குது. அதே மாதிரி டவுக்கன்ஸ் வந்து பெட் பேர்டை வச்சுக்கிறதுக்கு வந்து நிறையாவே அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓவர் பேரட்ஸை விட இதை வந்து அதிகமாக பெட் பேர்டை வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா வந்து பேரட்ஸ் வந்து கடிக்கும், இது வந்து அவ்வளோவா கடிக்காது. அதோட பீக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடிச்சா ரொம்ப வலிக்கும். ஆனால் வந்து பேரட்ஸ் மாதிரிலாம் கடிக்காது, ரொம்பவே சாஃப்டாக தான் கடிக்கும். அதே மாதிரி கடித்தாலும் வலிக்காது. மற்றபடி பார்த்தோன்னா அவ்வளோவா நாய்ஸும் வந்து மேக் பண்ணாது, அதிகமாக பறக்காது, சும்மா கிட்ட தான் பறக்கும் தவிர அதிகமாகலாம் பறக்காது. இந்த பேர்ட்ஸ் பற்றி பார்த்தோன்னா ஒயில்டுலேயும் அதே மாதிரி தான், இது வந்து அவ்வளோவா பறக்காது. மோஸ்ட்லி வந்து சாப்பிட்றதுக்காண்டி தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு அந்த மாதிரி தான் போகும் தவிர அதே மாதிரி அங்கே போய் அந்த மற்ற பேர்ட்ஸோட எக்ஸை வந்து போய் சாப்பிடும். ஸோ அதுக்காண்டி தான் பறக்கும் தவிர இது வந்து அவ்வளோவா பறக்காது. அதே மாதிரி ஏதோ சைஸை வச்சு பார்த்தோன்னா நம்ம ஊரில் இருக்க காக்கா மாதிரி தான், அந்த காக்கா சைஸை விடவே கம்மியாக தான் இருக்கும் உடம்பு. என்ன பீக் மட்டும் தான் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அது வந்து எதனால் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா அதை வந்து நர்வ்ஸ் வந்து நிறையா பிளட் வெசல் வந்து நிறையா இருக்கனால தான் அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாகவும் கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட அட்ராக்டிவ்னஸும் அதே தான், அதை வந்து தான் ரொம்ப கவர்ந்து இருக்கும். இந்த பேர்டோட ஃபீடிங் பற்றி பார்த்தோன்னா நார்மலாக இந்த பேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரூட்ஸ் தான் இது வந்து சாப்பிடும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், இன்செக்ட்ஸ் சாப்பிடும், இல்லைனா வந்து ஒயில்டில் பார்த்தோம்னா இந்த மாதிரி எக்ஸை போய் சாப்பிட்றது, அப்புறம் சின்ன சின்ன பறவைகளை வந்து அட்டாக் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணும். மற்றபடி நீங்கள் வீட்டில் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஃப்ரூட் தான் சாப்பிடும். ப்ராப்பர் டயட் வந்து ஃப்ரூட் மட்டும்தான். இதோட லைஃப் ஸ்பேன் பற்றி பார்த்தோன்னா 20லேருந்து 26 வருஷம் முடிய நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து 26 இயர்ஸ் முடிய இருக்கும். மினிமம் வந்து 18 இயர்ஸ் முடிய இருக்கும். அதே மாதிரி இந்த பேர்டு வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் யூஎஸில் வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த பேர்டு வந்து வளர்க்குறது வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டவுக்கன்ஸ் வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் தான் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பெட்டாக வச்சுக்கிறது வந்து முக்கால்வாசி வந்து டோக்கோ டவுக்கன்னு இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அதுதான். ஸோ இதை தான் வந்து மோஸ்ட் பாப்புலராக வந்து எல்லாருமே வந்து பெட்டாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இதோட நெஸ்டிங் பற்றி பார்த்தோன்னா நெஸ்டிங் வந்து நார்மலாக வந்து ஒரு மரத்தில் வந்து உட்பெக்கர் எப்படி உட்டை வந்து ஃபுல்லாக குத்தி ஓட்டை போட்டு அதுக்குள்ளே போய் உட்காருதோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணும். அந்த உட்டை ஃபுல்லாக நோண்டி அதுக்குள்ளே தான் போய் உட்காரும். இதோட நெஸ்டிங் பிஹேவியர் வந்து இப்படி தான் இருக்கும். எல்லா பேர்ட்ஸில் இருக்க மாதிரி இதுலேயும் மேல் தான் வந்து இந்த மாதிரி ட்ரீயில் வந்து ஹாலோஸ் வந்து ஓட்டை போட்டு அந்த மாதிரி நெஸ்ட் பில்ட் பண்ணும். ஸோ இதோட ப்ரீடிங் பற்றி பார்த்தோன்னா வந்து மேல் தான் வந்து அதோட பீக்கை வச்சு அந்த பீக்கோட கலர்ஸ் வந்து ஃபீமேல்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து இன்குபேஷன் டைமு இல்லை எக்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்து இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் வந்து இது ப்ரீட் பண்ணி எக்ஸ் வைக்கும். இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான். முட்டை வச்சுச்சுன்னா வந்து 2லேருந்து 4 முட்டை முடிய வைக்கும். அதே மாதிரி இதோட முட்டை பொரிகிறதுக்கான நேரத்தை பார்த்தோன்னா 16லேருந்து 18 டேஸ் முடிய தான் வந்து இன்குபேஷன் டைமு. ஸோ அதுக்குள்ளே முட்டை பொரிஞ்சிடும். மற்றபடி இதுவும் ஒரு பாப்புலரான பெட் பேர்டு தான், இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.